கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். புதிய நாளின் மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 6வது வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அன்புக்குரியவர்களே, 4வது வசனத்தில் மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்று பார்க்கிறோம். என் ஆண்டவர் மனிதனை யாராக பார்க்கிறார் என்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள நாம் முற்படுகிறோம். சின்ன குழந்தைகளை பார்க்கும் பொழுது கேட்பாங்க, பின்னாடி நீ யார் ஆக போகிற அப்படிம்பாங்க. சரிதானுங்களா? அது நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், இப்படி பல காரியங்கள், நான் பியூன் ஆகிறேன், எதை வேணாலும் வைத்து கொள்ளுவோம். அவருடைய காரியங்களில் இந்த நிலைகள். ஆனால் சில மக்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளையை பிற்காலத்தில் என்னவாக நான் அவன் நல்ல ஊழியக்காரன் ஆகணும்னு ஒப்பு கொடுத்தேன்பாங்க. அவன் சிறப்பான ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அந்த ஒப்பு கொடுத்தல் சரி, ஆனால் அவன் ஒப்புக்கிறானாங்கிறது அடுத்த கட்டம். ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் இதே நிலைதான். என் ஆண்டவராகிய கடவுள் நம்மை படைக்கும் பொழுது நம்மை படைக்கிற நோக்கமே ராஜாக்களாக படைக்கிறார். நாம் ராஜாக்களாக இருப்பதை விரும்புகிறார், அதிகாரம் உடையவர்களாக இருப்பதை விரும்புகிறார். உலகம் எத்தனையோ காரியங்கள் கதைகளை சொன்னாலும் கூட என் தேவனுடைய நோக்கம் அப்படிப்பட்ட நோக்கமாய் காணப்படுகிறது. இறை படைப்பாளராகிய ஆண்டவர் மனிதனை ஆளும் அரசனாக பார்க்கிறார். நமக்கு தெரியும், டார்வின் என்கிற மனிதனை குரங்கிலிருந்து வந்தவர் அல்லது மிருகத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி பார்க்கிறார். சிக்மண்ட் என்பவர் மனிதன் சீரழிக்கப்பட்ட குழந்தை என்கிறார். கார்ல் மார்க்ஸ் பார்க்கும் பொழுது அவருடைய பார்வையில் மனிதன் பொருளாதார காரணி என்று நம்புகிறார். ஆனால் ஆண்டவர் அவனை மிகவும் உயர்வாக அவர் பார்க்கிறார். ஆண்டவர் மனிதனை மிகவும் உயர்வாக பார்க்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் மனிதனை தம்முடைய சாயலிலே படைத்தார். அந்த சாயலை கொடுப்பது என்பது அவ்வளவு இலகு அல்ல. அவனை எந்த அளவுக்கு உயர்வாக மதித்திருந்தால், உயர்த்த விரும்பியிருந்தால் அந்த ஸ்தானத்தை அவர் கொடுத்திருப்பார். அவர் கொடுத்த சாயலிலே அவன் பண்புகள், இறை பண்புகள் உள்ளடக்கியவனாக பூமியை நிரப்பி ஆளுமை செய்கிறவனான அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கை வழி விலகினது என்பதில் மாற்றமில்லை. ஆனால் வழி விலகினதும் அதை அப்படியே போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடவில்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, அவன் ஆகாதவன் தண்ணி தெளித்து விட்டேன்னு. அப்படி ஆண்டவர் விடவில்லை. அவர் மீண்டும் மீண்டுமாக பயணித்து, நான் எந்த நோக்கத்தோடு நான் பயணித்தேனோ படைத்தேனோ அவனை அதிலே நிறைவு காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வழி விலகின மனிதனை மீட்கும்படியாக தனக்குத்தானே மகனாக இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தி சரீர மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்டு மீண்டுமாக அவனை நேச கரம் நீட்டி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். என் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை அவர் அங்கே காண்பித்து அவனை மீட்டெடுத்தார். இன்னொரு காரியத்தை, முதலாவது ஆண்டவர் அவனை அரசனை போல தன் பண்புகளை கொடுத்து அவனை உருவாக்கினார். இரண்டாவது, தன்னை இழந்து அவனை மீட்டு அவனை ராஜாவாக்கினார். மூன்றாவதாக தூய ஆவியானவரை கொண்டு அவனை புடமிட்டு எச்சரித்து இறையரசை குறித்த கரிசனை உள்ளவனாக அவன் வாழ்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் எனக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கும் பொழுது, என்னை ராஜாவாக அவர் முடிசூட்டி இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையின் வார்த்தைகள், என் வாழ்க்கை முறைமைகள் என் ராஜாவாகிய கடவுளுக்கு உகந்ததாய் காணப்படுகிறதா? அப்படி காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். அர்ப்பணிப்போம், கடவுள் நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் மனிதனை பார்க்கிற விதமாக நீர் பார்க்காதபடிக்கு உம்முடைய பண்புகள் உள்ளடக்கிய ராஜாவாக எங்களை பார்க்கிறேன்.
உம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு எங்களை புத்திர சுவிகாரத்தை கொடுத்து ராஜாவாக பார்க்கிறீர். உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு எச்சரித்து எங்களை ராஜாவாக பார்க்கிறீர். அந்த பார்வைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் பார்வையை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்குள்ள பிதாவே, ஆமேன்.